ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஃபா டெய்லரிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி சட்டை தைக்கலாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், எப்படி இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறேன், பார்த்துடுங்க. அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி தைக்கலான்னு. ஃபஸ்ட்டு இப்படி அளவு ப்ளவுஸை கரெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கிடணும் ப்ளவுஸை. நம்ம இதை எப்படி இப்போ மார்க் பண்ணலாங்கிறத கவனமாக பார்த்துக்கிடுங்க. எப்போவுமே கரெக்டாக நான் இங்கே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விடுவேன். அதேமாதிரி 1 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக நம்ம வச்சுட்டோம். இந்த இவ்வளோ கேப்பு ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கரெக்டான அளவு வச்சுருக்குறோம். அதனால் அந்த கேப்பு இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். வச்சிட்டோமா? இப்போது இந்த கழுத்து நெக் அளவு இருக்குல்ல, அந்த நெக்லேருந்து கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு மேலே ஒரு கோடு போடணும். இது போட்டால் இது 4 இன்ச்சு தையலுக்குள்ள அளவு. வேறு நறுக்கலாமல் இந்த மடிப்பு பக்கம் ஒரு கோடு போடணும். இதில் மார்க் பண்ணிட்டோமா? இதுக்கு மேலே இந்த தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மேலே கோடு போடணும். இது எதுக்குன்னா இந்த 1/2 இன்ச்சு தையலுக்குள்ள அளவு. இதுக்குள்ள அளவுலே நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிட்டோமா? அடுத்து இப்போது நெக்குக்கு இதே அளவை மேலே நம்ம ஹைட்டு இதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து இங்கே உள்ள நெக்களவு ஒரு 4 இன்ச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். வேறு ஷோல்ட்ரு அதே ஷோல்டர் அளவில் மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கோமா? இனி இந்த லைனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? மார்க் பண்ணிக்கிடணும். இது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். இப்போது இந்த கழுத்தளவு நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். அவங்களுக்கு ரவுண்டாக கழுத்து வரணும். சிலவங்க யூனெக்கு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துருக்குறோம், இந்த நெக்களவு 2.25 இருக்குல்ல, அதேமாதிரி இங்கே கீழே 2.25 வச்சு இதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கேலை வச்சு கோடு போட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு யூனெக்கு வரையணும். ஆனால் இப்போ இவங்களுக்கு யூனெக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணணும், நம்ம யூனெக்குக்கு இப்படி இந்த இதிலேருந்து லைட்டாக இப்படி ஒரு வளைவு வரைஞ்சிடணும். இது யூனெக்கு. நமக்கு இப்போ யூனெக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ரவுண்டு தான் இது போடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, இதில் இப்படி இந்த வளைவை ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போடணும். இப்படி கோடு போடணும். இனி இந்த ஆம்கோல் அளவு இதில் இருந்து நம்ம இந்த காசுக்கு ஒரு கோடு போட்டுவிடுவோம். இதிலிருந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம தையலுக்குள்ள அளவு. இது 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கோட்டுக்கு நேராக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு அர்க்கார்க் பண்ணிக்கிடலாம். இது நம்ம தைக்கிறதுக்குள்ள அளவு. இது நம்ம உள்ள தையலுக்குள்ள அளவு. நெக்கு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இது நம்ம பட்டிக்குள்ள துணி, இது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ உங்களுக்கு கிராஸ் போட்டுச்சு இதே அளவுக்கு நம்ம வரைஞ்சி எடுக்கணும். இதே மாதிரி வரைஞ்சிட்டு இதில் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டுருந்தோம்.
இதில் மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க நெக் அளவு எவ்வளோ போடுவாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இதில் வச்சுட்டு இந்த இதையும் இப்படி வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிவிட அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு வந்து அவங்களுக்கு தையலுக்கு. இதில் வந்து இந்த இந்த தையலுக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 1 இன்ச்சு விட்ருக்கோம். ஒரு 1.5 இன்ச்சு நான் விட்ருக்கேன். இப்போ இதுக்கு நெக்குக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டு ஸ்கேலை வச்சு நம்ம வரையணும். நெக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ரவுண்டாக நெக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். இதிலேருந்து இந்த டாட்டை ரொம்ப இழுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸு அப்படிங்கிற ரொம்ப இழுவு கொடுக்கும் உங்களுக்கு. இதில் என்ன இருக்கலாம், இந்த இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம். இதை இப்போ நம்ம எடுத்துட்டு இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுவிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த உள்ள அளவு வந்து நம்ம இப்படி கிராஸாக எடுத்துருக்குறோம்ல, ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம இதேமாரி கிராஸில் எடுத்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு வேறு அந்த அந்த உள்ள அந்த கப் அளவு வந்து நமக்கு மாறிடும். அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம 1/2 இன்ச்சு உள்ள எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம தள்ளி கட் பண்ணி இந்த உள்ளே நம்ம குறைச்சி கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டில் வரும்போது நம்ம கரெக்டான அளவு வச்சு என்ன இருக்கலாம், இந்த லைன்லேருந்து இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுக்கிட்டு அதிலேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். அப்போ உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சு கேப் வந்துட்டு இந்த 1/2 இன்ச்சு கேப்பு வந்துட்டு இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேக்குக்கு வந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு குறைக்கணும், ஃப்ரெண்டுக்கு வந்து இதில் ஒரு 1/2 இன்ச்சு கூட்டணும். அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் நம்ம பட்டி அளவு இந்த கப்பு அளவு நம்ம எப்படி அளக்கணும்னு பாருங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து சுற்றளவு பெரிய சுற்றளவு, அதனால் நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 4 இன்ச்சு எடுத்துருக்குறேன். இங்கேருந்து 4 இன்ச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு, 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடுக்கு அவங்களுக்கு 1.25 இன்ச்சு, இதில் ஒரு 1.25 இன்ச்சு, இது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு போட்டுச்சு. இதிலேருந்து இதில் ஒரு கோடு, இதிலேருந்து இதில் ஒரு கோடு, இது டாட்டு. இந்த அளவு வந்து நான் சொன்னேன்ல, இதில் வந்து நம்ம பட்டி அளவு அளந்து அதில் உள்ளதை அளந்து எடுத்துருக்கோம். இதை என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இதில் இங்கே நம்ம எடுத்துக்கிற அளவே இதிலே எடுத்துக்கிடணும். இங்கே இப்போ எவ்வளோ இருக்குது, இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோமோ, அதே 2 இன்ச்சை இங்கே எடுத்துக்கிட வேண்டியது. இதில் இருந்து அவங்களுக்கு இந்த கப் அளவு கரெக்டாக வரும். வேறு இதில் ஃப்ரெண்டு குழிவு வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு குழிவு நம்ம எடுக்கணும். இப்போ அவங்க குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எடுக்கணும், ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலாக எடுத்தால் தான் அவங்களுக்கு இந்த அக்கள் வந்து லூஸ் விழாமல் இருக்கும். நம்ம இதில் 1/2 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் இவ்வளோ எப்படி கட் பண்ணலாங்கிறத பாருங்கள். உள்ள தள்ளி எடுக்கணும். ஈஸியான மெத்தடு தான். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்லி தந்துருக்கிறது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸை வச்சு இந்த நம்ம அளவெடுத்து எப்படி நம்ம கட் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். இதில் வந்து நம்ம எதுக்கு கட் பண்ணணும்னா, நம்ம தையல் போடுற அளவு இது, அதனால் நம்ம இதில் ஒரு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து மேல் துணியில் நம்ம எப்படி இது ஸ்லீவுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லீவும் ஈஸியான மெத்தடு தான். இதேமாரி நம்ம எப்படி மடித்து போட்டுட்டு
ஒரு அரை இன்ச்சு தையலுக்குள்ள அளவு, அரை இன்ச்சு கட் பண்ணியாச்சு. இந்த இது நம்ம தையலுக்குள்ள அளவு எடுத்துருக்குறோம். அளவு சட்டையில் உள்ள கைக்கு இருக்கலாம். இந்த அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும். உங்கள் கையளவு என்ன இருக்குது இதை மார்க் பண்ணிட்டோம். இது அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையல் கூடுற அளவு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம அக்கள் வரைஞ்சி வெட்டியிருக்கோங்களா, இதையும் நம்ம இப்படி கரெக்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாது, கரெக்டாக வச்சு இதிலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்கேல், அந்த ரவுண்டு ஸ்கேல் இருக்கலாம், இதை வச்சு ஒரு லைன் வரைஞ்சிட வேண்டியதான். ஸ்லீவுக்கு ஈஸியான மெத்தடு தான். இதை நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறது பாருங்கள். இது தையலுக்குள்ள அளவில் இதில் ஒரு அரை கட் பண்ணிக்கிடலாம், இதுலேயும் ஒரு அரை கட் பண்ணிக்கிடலாம், இதுலேயும் ஒரு அரை கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம உள்ள ஃப்ரண்ட் பக்கம் உள்ள குழிவுக்கு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு இவ்வளோதான். ஈஸி தான் ஸ்லீவுக்கு. நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இது கைக்குள்ளே துணி. இதை நம்ம அந்த ஸ்லீவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த ஸ்லீவுக்கு வச்சு நம்ம இதை இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பீஸை இப்படி போட்டு இதை வந்து மேலே தூவி பேக் பீஸை போட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த பேக் பீஸ் வச்சு எல்லோரும் ஈஸியாக படிக்கக்கூடிய மெத்தட் தான். பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஃப்ரண்ட்டுக்கு கிராஸ் நம்ம போட்டு வெட்டிடுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் அதே கிராஸ் போட்டு தான் நம்ம வெட்டணும். இந்த ஷார்ப்பு கரெக்டாக வந்தால் தான், இந்த முக்கு கரெக்டாக வந்தால் தான் இந்த கிராஸ் கரெக்டாக வரும். நீங்கள் ஏன் பட்டி வெட்டி காமிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, பட்டிக்கு வந்து என்ன பண்ணுவேன், இப்படி பேக் பீஸு நம்ம இதெல்லாம் தச்சு லைனிங்லாம் தச்சு எடுத்த பிறகு, இதேமாரி ஃப்ரண்ட் பீஸே நம்ம தச்சு எடுத்த பிறகு இது இப்படி வச்சு நம்ம இதில் டாட்லாம் பிடிச்சிட்டு இந்த கேப்புக்கு எவ்வளோ வருதோ இந்த மெஷர்மெண்ட்டை அளந்துக்கிடுவேன். நான் ஃப்ரெண்டுக்கு வந்து அளக்கவே மாட்டேன். இந்த இதுக்கு மட்டும் நான் அளந்துட்டு இதிலேருந்து எவ்வளோ வருதோ, இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, இந்த லைனிங் துணியில் எவ்வளோ வருதுன்னா, இதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு வருது. அதேமாரி இதில் 2 இன்ச்சு வருதுன்னா இங்கே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு கூட்டி தான் நம்ம தைக்கணும். இதில் 2 இன்ச்சுன்னா இந்த சைடு நம்ம இந்த சைடு வரும்போது 2.5 இன்ச்சு வச்சு தைக்கணும். அரை இன்ச்சு பட்டிக்கு மேல் பட்டிக்கு கூடணும். இந்த சைடுக்கு வந்து அதே 2 இன்ச்சு வச்சு நம்ம தைக்கணும். வேறு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவு, மேலே தைக்கிறதுக்குள்ள அளவு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கிடணும். இவ்வளோ தான் ஈஸியான மெத்தடு தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.